அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் 2 மெயின்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டின் முன்னோடி திட்டங்கள் அப்படின்ற டைட்டிலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்படி தமிழகத்தின் முன்னோடி திட்டங்களில் பெண்கள் சார்ந்து என்னென்ன திட்டங்கள் இருந்தது, திருநங்கைகள் சார்ந்து எல்லாம் மூன்றாம் பாலினத்தவர்கள் அவங்க சார்ந்த என்னென்ன திட்டங்கள் இருந்தது, அப்புறம் கல்விக்கு அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் மருத்துவம் சார்ந்த அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு செக்டாரில் இருக்கக்கூடிய மக்களையும் தனித்தனியாக பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ பெண்களாக இருக்கட்டும், தொழில் முனைவோர்கள் அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொரு செக்டாரில் இருக்கவங்களையும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சி இந்த பதிவிலும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பதிவில் தமிழ்நாட்டின் முன்னோடி திட்டங்களில் நாம் பார்க்கக்கூடிய செக்டார் யார் அப்படின்னா மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன்ஸ். இந்த சீனியர் சிட்டிசன்ஸுடைய வெல்ஃபேருக்காக தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்களில் நாம் முதல்ல பார்க்கக்கூடிய திட்டம் அன்புச்சோலை திட்டம், சரிங்களா. அது அன்புச்சோலை முதியோர் இல்லம் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது 2025-26 ஆண்டு பட்ஜெட்டின் போது வாசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இது உருவாக்கப்பட்டது. சரி, எதற்காக இந்த முதியோருக்கான இல்லங்களை உருவாக்கியிருக்க அரசு? அப்போ சமீபத்திய ஆண்டுகளில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முதியோர் இல்லங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. கைவிடப்பட்ட முதியோர்கள் அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க. பொதுவாகவே நம்ம பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டோன்னா எக்கனாமிக்ஸில் ஒர்க்கிங் ஏஜ் குரூப் அப்படின்னு எடுப்போம், சரிங்களா. அந்த ஒர்க்கிங் ஏஜ் குரூப் அப்படின்னா 15 வயதிலிருந்து 60 வயது வரை இருக்கக்கூடியவர்களை நாம் ஒர்க்கிங் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? 15 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே ஒருத்தன் இருந்தான்னா அவன் யாரை நம்பியும் கிடையாது. அவன் வேலை பார்க்க போகிறான், அவன் சாப்பிட போகிறான். ஆனால் 15க்கு உள்ளே இருந்தாலோ 60க்கு மேலே இருந்தாலோ அவனால் வேலை பார்க்க முடியுமா அப்படின்றது தெரியல. அப்போ அவனுக்கு யாரோ ஒருவரின் உதவி தேவைப்படுகிறது. கிளியராக இருக்கிறோமா? எஸ். ஸோ அப்படித்தான் அந்த முதியவர்களை பராமரிக்க முடியாமல் நிறைய பேர் அப்படியே விட்டுறாங்க. ஸோ இப்போ இதனால தான் அரசு என்ன பண்ணியிருக்குன்னா அன்புச்சோலை முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை உருவாக்கி முதியோர் இல்லங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போது இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னென்ன? இப்போ மெயின்ஸில் டிஸ்கிரிப்டில் எழுதணும் இல்லைங்க, இதனுடைய நோக்கங்கள். மூத்த குடிமக்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை உறுதி செய்வது இதன் முக்கிய நோக்கமாக இருக்குது. இது போக வேறு என்ன சார் நோக்கங்கள் இருக்குது? இந்த பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய பராமரிப்பு உதவி, அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய மருத்துவ பராமரிப்பு, இதுக்கு தேவைப்படுற மாதிரி ஏற்பாடுகள்லாம் அரசு முன்னெடுத்து செய்யுதுங்க. ஏன்னா மூத்த குடிமக்களை பார்க்குறது தான் ஆள் கொஞ்சமாக இருக்கிறாங்க இல்லைங்களா. குழந்தைகளை பார்க்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, நிறைய என்ஜிஓஸ் இருக்குது. ஆனால் மூத்த குடிமக்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ அதனால தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசு செயல்பட்டு வருது. சரி, அடுத்ததாக மூத்த குடிமக்கள் சார்ந்து நாம் பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டின் முன்னோடி திட்டங்களில் அடுத்தது காவல் கரங்கள் முயற்சி திட்டம், சரிங்களா. அப்போ இது காவல் கரங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸான ஒரு திட்டம் தான். அப்போ இது ஏப்ரல் 21, 2021 ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சார் பண்ணுறாங்க? கிரேட்டர் சென்னை போலீஸ் இல்லையா, சென்னை மாநகர காவல், இவங்க அதுவும் குறிப்பாக முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்கல்ல, எஸ், இவங்களை ஆதரிப்பதற்காகவும் இவங்களுக்கு எதிராக வன்கொடுமைகளோ இல்லை ஏதாவது பிரச்சனைகள் நடந்துச்சுன்னா அதை காவல்துறைக்கு தெரியப்படுத்தி காவல்துறை இவர்களை எல்லாவித தீமைகளிலும் பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த காவல் கரங்கள் அப்படின்ற திட்டம், சரிங்களா. அப்போ இந்த காவல் கரங்கள் திட்டம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இது ரெண்டுமே மூத்த குடிமக்களின் நலனுக்காக அரசாங்கம் இனிஷியேட்டிவ் எடுத்து செயல்பட்டுட்டு வருது, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக ஓல்டேஜ் பென்ஷன் அப்படின்னு இருந்தது இல்லையா, அதையும் அரசாங்கம் அமல்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓல்டேஜ் பென்ஷன் அப்படின்றது நமக்கு பாலிட்டியில் டிபிஎஸ்பிலே சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. டிபிஎஸ்பிலே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, ஓல்டேஜ்க்கெலாம் நம்ம ஏதாவது பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. அது 1000 ரூபாயாக இருந்தது, இப்போ அதை இன்க்ரீஸும் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, அடுத்ததாக எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் இராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை அரசாங்கம் கொடுத்துருக்குது அப்படின்றத பார்க்குறோம். சரி, அதில் நம்ம பார்க்க போகிறது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். அதுலேயும் பாருங்கள், இவங்களே இராணுவ வீரர்கள் தான், நாட்டை காப்பதற்காக எல்லையில் இருக்கிறவங்க. அவங்க அங்கேருந்து வேலையெல்லாம் முடித்து ரிட்டையர்ட் ஆகி இங்கே வராங்க, இல்லை விஆர்எஸ் கொடுத்துட்டு வராங்க. அவங்களுடைய எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற அந்த கோட்டாவின் கீழ் வந்துடுறாங்க அவங்க. அப்போ இவங்களை காக்கும் பொருட்டு இந்த திட்டத்தை அரசு செயல்படுத்தியிருக்குது. சரி, அப்போது இதில் என்ன சார்
மேஜராக. ஏன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் அங்கேருந்து பென்ஷன் வாங்கி இங்கே வந்துடுறாங்க. அப்போ இங்கே வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது அமௌண்ட் தேவை இல்லையா? அதனால் இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் 1 கோடி ரூபாய் வரைக்குமே அரசாங்கம் தொழில் தொடங்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு கடன் வழங்குகிறது. சரிங்களா? இல்லை அவங்களுக்கு தொழில் தொடங்குறது எப்படின்னே தெரிலங்க, இவ்வளோ நாள் பார்டரில் சண்டை போட மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சியும் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் அரசாங்கம் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, இதில் கிட்டத்தட்ட அவங்க மொத்த ப்ராஜெக்டில் 30% இருக்குது இல்லையா? ஸோ அதை கேபிட்டல் சப்சிடியாகவும் 30% இன்ட்ரெஸ்ட் சப்சிடியாகவும் கிட்டத்தட்ட 60% அரசாங்கமே கொடுத்துருது. சரிங்களா? இது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்காக அரசாங்கம் அமல்படுத்திய ஒரு முக்கியமான திட்டம், முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். ஸோ அப்போ இதுவும் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று தான். சார் இது ஓகே, கவர்மெண்ட் செக்டாரில் ஏதாவது இருக்கா? எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனியாக கோட்டாவே இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் இதை கொடுத்து வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். அடுத்ததாக வேளாண் துறை சார்ந்து இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை 2021-22 அறிமுகப்படுத்துகிறாங்க சார். இதுக்கு முன்னாடி அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னு 2006 அறிமுகப்படுத்தப்பட்டது. அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்து வேளாணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் மேம்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்னென்ன அது தெரியும்ல நமக்கு. வேளாண்மையில் நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம், தன்னிறைவு அடைய வேண்டும். அது என்ன செல்ஃப் சஃபிஷியன்ட்டு? அப்போது இங்கே வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி முதல்ல நம்ம மக்களுக்கெல்லாம் பசி போக்குற அளவுக்கு வேளாணில் நாம் உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணணும் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்கள். அப்போ நமக்கு தேவையானதை நம்ம உற்பத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத தான் நம்ம சந்தைப்படுத்த முடியும். அப்போ முதல்ல தன்னிறைவு வேளாண்மைன்னு அதான் சொல்கிறோம், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். நமக்கு முதல்ல சாப்பாடுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சார் இதனுடைய நோக்கம்? கிட்டத்தட்ட ஒரு மாவட்டங்களுக்கு ஒரு சில கிராமங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க சார். தேர்ந்தெடுத்த அந்த கிராமங்களில் 5 ஆண்டுகளுக்குள் விவசாயத்தினுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சியும் உறுதி செய்கிறது. அது என்ன ஒட்டுமொத்தமான வளர்ச்சி? அப்போ விவசாயம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விதை இருப்பு இருக்கணும். ஏன்னா பயிர்களின் விதை போடக்கூடிய சோவிங் சீசன் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ விதை போடுறதுக்கு அவங்க விதை கையிருப்பு இருக்கணும். அப்போ விதை போட்டதுக்கப்புறம் அது நல்லா வளருது. சரிங்களா? ஸோ அதுக்கு பூச்சிக்கொல்லிகளோ இல்லை வேறு ஏதாவது உரங்கள் தேவை இருந்ததுன்னா உரங்களை அவங்க தண்ணீரவாக வச்சுருந்துருக்கணும். அந்த கிராமங்களில் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அறுவடை செய்கிறோம் இல்லைங்களா? அறுவடை செய்கிறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை கதிர் இருக்கக்கூடிய மிஷின் இது எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுக்கணும். கதிர் அறுத்து பொருட்களை எடுத்ததுக்கப்புறம் சப்போஸ் அது காய்கறிகளோ பழங்களாகவோ இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? பத்திரப்படுத்தி வச்சுருக்கணும் இல்லைங்களா? கெட்டு போகாமல் இருக்க குளிர் சாதன வசதியோட பத்திரப்படுத்தி வச்சுருக்கணும். அப்போது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படின்றது விதை போடுவதிலிருந்து ஆரம்பித்து அது பயிராக வளர்ந்து அதை அறுவடை செய்த பொருட்களை பத்திரமா வச்சு அந்த பத்திரமா வைத்திருக்கக்கூடிய காய்கறி பழங்கள் எல்லாம் பதப்படுத்தி வச்சுருக்கணும்ல, வச்சு அதை கொண்டு போய் சந்தைப்படுத்துவது வரை அதுதான் நம்ம ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய விவசாய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது இதைத்தான் நம்ம ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் அந்த கிராமங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி இதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக தமிழக அரசின் முக்கியமான திட்டங்களில் நம்ம பார்க்க போகிறது உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0. 2025ஆம் ஆண்டு தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்ன உழவர் அலுவலர் தொடர்பு? அப்போது இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அலுவலர்கள், அதாவது அரசு அதிகாரிகள் இருக்காங்களே அவங்கள்ட்ட உழவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளும் விதமாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? விவசாயிகளுக்கு பயிர் சாகுபடி செய்யக்கூடிய தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், அரசாங்கம் கொண்டிருக்கக்கூடிய திட்டத்தில் இருக்கு இல்லையா அதனுடைய நன்மைகள் இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க என்றைக்கு அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்ற டேட்டையும் அவங்க வரக்கூடிய பிளேஸையும் முன்னாடி விவசாயிகளுக்கு சொல்லிடுவாங்க. விவசாயிகள் அவங்க அங்கே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லிக்கலாம். இது போக டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? எஸ், இப்போது எடுத்துக்காட்டாக கதிர் அறுவடை செய்யணும் அப்படின்னா முன்னாடி வேலையாட்கள் வேணும், நம்ம தான் போய் மேனுவலாக கதிர் அறுக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கதிர் அறுக்கும் மிஷின் அப்படின்னு சொல்லி வந்துடுது இல்லைங்களா? அதே மாதிரி உரம் போடுறதுக்கு முன்னாடி மேனுவலாக நம்ம போய் கையை வச்சு உரம் போட்டுருக்கணும்.
ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ட்ரோன் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் ட்ரோன்கள் மூலமாகவே உரம் தெளிக்கப்படுகிறது. இப்போ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கலாக என்னென்ன அப்கிரேட் பண்ணணும், டெக்னாலஜிக்கலாக என்னென்ன உதவிகள் விவசாயிகளுக்கு கொடுக்கணும், டெக்னாலஜிக்கலாக அரசாங்கம் ஏதாவது திட்டம் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துறது எப்படி, இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த உழவர் அலுவலர் திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? எஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி சார் விவசாயிகளுக்கு தெரியும் அப்படின்னா உழவன் செயலியில் இது எல்லாமே அப்டேட் வந்துடுது. அப்போது உழவர் செயலியை இவங்க பதிவிறக்கம் செய்து அதன் மூலம் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக வேளாண் திட்டங்களில் நம்ம பார்க்கக்கூடாது பனை மேம்பாட்டு திட்டம். இந்த பனை மேம்பாட்டு திட்டம் 2021-22 உருவாக்கப்படுது. இப்போ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பனை உற்பத்தி பொருட்கள் இருக்குது இல்லையா, குறிப்பாக நொங்காக இருக்கலாம், பனை வெல்லம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பனை வெல்லம் கருப்பட்டியை தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய அந்த கருப்பட்டி காப்பி அப்படின்றது ரொம்ப பரவலாகவே பார்க்க முடியுது. நமக்கு கருப்பட்டியுடைய முக்கியத்துவம் இப்போ தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பதநீர் மே மாதம் வந்துச்சு, இந்த சம்மர் சீசனாக பதநீர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு தெரியும். இப்போ பதநீர், இந்த பனை வெல்லம், பனம் பழம், பனங்கிழங்கு, இது மாதிரி இந்த பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே மதிப்பு கூட்டி, அதனை மதிப்பு கூட்டி அப்படியே இயற்கையாக இல்லாமல் அதை கொஞ்சம் சந்தைப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதை ஊக்குவித்து அதில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பனை மேம்பாட்டு திட்டம் அப்படின்றது உருவாக்கப்படுது. சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பனை மரம் தான். சரிங்களா? ஏன்னா இந்த பனை மரத்தில் நமக்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய பொருட்கள் தருது. பதநீர் இல்லைங்களா, அந்த பதநீர் அப்படின்றது அல்சருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கக்கூடியது. நுங்கு, பனம் பழம், இது போக பனை ஓலைகள் இருக்குது இல்லையா, அந்த பனை ஓலைகள் கூட பல்வேறு மருத்துவ குணம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. பனை மேம்பாட்டு திட்டத்தையும் அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது. அடுத்ததாக தமிழ்நாடு மில்லட் மிஷன், தமிழ்நாடு திணை மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது 2023-24 தொடங்கப்படுகிறது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? அப்போ இந்த திட்டத்தின் அடிப்படையில் 2027-28 சுமார் 5 ஆண்டுகளுக்கு 25 முக்கிய திணை சாகுபடி செய்யக்கூடிய மாவட்டங்களில் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அப்போது திணை அப்படின்னா நமக்கு தெரியும், சிறுதானியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ இதுவுமே உணவு பயிர்கள் தான் இல்லைங்களா, இதில் நிறைய கேலரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இன்றைக்கி இந்த டயட் பிளான் பண்ணுற எல்லாருமே கார்போஹைட்ரேட்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளாக, ப்ரோட்டீன்ஸ் வேணும், விட்டமின்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களாம் இன்றைக்கி இந்த திணை பயன்படுத்துகிறாங்க. அப்போ திணையினுடைய தேவை அதிகரிச்சுக்கிட்டே வருது, ஏன்னா இது ஒரு ஃபுட் க்ராப்ஸ் தானே. அப்போ அதனால தான் தமிழ்நாடு அரசு இன்னும் 5 ஆண்டுகளில் இந்த திணையினுடைய விவசாய உற்பத்தியை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சரி, ஸோ இந்த திணை உற்பத்தி அதிகரிக்கிறதுனால அரசாங்கத்துக்கு என்ன கிடைக்கும்? நம்ம முதல்ல ஒரு விஷயம் படித்தோம் இல்லைங்களா, விவசாயத்தில் தன்னிறைவு அடைய வேண்டும் அப்படின்னு. இந்த திணை அப்படின்றது இது கேஷ் கிராப்பா என்ன, பணப்பயிரா? இல்லை, இது உணவு பயிர் தான் இல்லைங்களா. ஸோ அதனால் உணவு பயிர் அப்படின்றதுனால இந்த திணையை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அதனால தான் அந்த திணை திட்டத்தையும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போது இதற்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்தந்த மாவட்டங்களில், அப்போது ஒரு சில மாவட்டங்களில் கேழ்வரகு நல்லா விளையும், அப்போ அந்த மாவட்டங்களில் கேழ்வரகை முக்கியமான பயிராக்கி அங்கே கேழ்வரகினுடைய உற்பத்தியை அதிகரிக்கணும். ஒரு சில மாவட்டங்களில் கம்பு நல்லா விளையும், அப்போ அந்த மாவட்டங்களில் கம்பினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கிறது. இதைத்தான் இந்த திட்டத்தின் மூலம் அரசாங்கம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரி, அடுத்ததாக முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். அப்போது இந்த திட்டம் ஜூன் 12 2024 அறிமுகப்படுத்தப்படுது. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னு. இதில் என்ன சார் இந்த திட்டம்? அரசாங்கத்துடைய திட்டத்தின் பெயர்களிலிருந்தே நம்ம லீட் எடுத்துக்கலாம் இல்லைங்களா. அப்படி இந்த திட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா மண்ணுயிர் காத்து, அப்போ மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கையான நுண் உயிரிகள், அந்த உயிர்களையும் காத்து மண்ணுயிர் காப்போம், நம்ம உயிரெலாம் காத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியா, மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது இல்லையா, அந்த நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி நம்முடைய உசுரையும் நம்ம காப்பாற்றிக்கலாம். ஏன் இந்த திட்டத்துக்கு இப்படி பேர் வச்சுருக்கிறாங்க? 1960களில் பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கி ஒரு 10 இல்லை 15 ஆண்டுகளாவது. அப்படி இருக்கிறப்ப கடுமையான பஞ்சத்தை இந்தியா எதிர்கொள்கிறது. என்ன பண்ணனே தெரியல, கடுமையான பஞ்சம்.
நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணுறப்ப தான் பஞ்சம்லாம் வருது. அப்போ பஞ்சத்தில் கூட விவசாய பொருட்கள்லாம் அவன் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்துட்டான், நம்மளை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். இன்னும் ஈவன் ஒடிசா பஞ்சம் அப்படின்னு 1866 நடந்ததில் இந்த சம்பவம்லாம் நடந்ததாக நம்ம நம்பப்படுகிறது, நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா. அப்போது பிரிட்டிஷ்கிட்டேருந்து சுதந்திரம் வாங்கியாச்சு அப்படின்னா நம்ம மக்கள் பஞ்சத்தினால இறந்து போக மாட்டாங்க. இதுதான் நம்ம மித்தாக இருந்தது. ஐ மீன் மித்துன்னு சொல்லக்கூடாது, இதை நம்ம நம்பணும். அவன்கிட்ட விடுதலை கிடச்சிச்சின்னா பஞ்சத்தில் எப்படி சாக போகிறோம், எப்படி இருந்தாலும் நமக்கு அரசாங்கம் ஏதாவது உணவை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் சுதந்திரம் வாங்கி 15 ஆண்டுகளில் மீண்டும் பஞ்சம் தலைவிரித்தாடியது. ஒழுங்கான மழை இல்லை, என்ன பண்ண அப்படின்னு தெரில. இந்திய அரசு அப்போ தான் ஒரு முடிவு எடுக்குது. சரிங்களா, 2 முக்கியமான நபர்களை முன்னாடி அனுப்புது. யார் அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள். அப்போ இவங்கக்கிட்ட, ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரு சயின்டிஸ்ட், இப்போ ஏதாவது பண்ணுங்க, மக்கள் பசியில் இறந்துடக்கூடாது. இவ்வளோ நாள் வேறு ஒரு நாட்டை சார்ந்தவர்களுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம், ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தோம். இப்போ நம்ம மக்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் தான் இங்கே இருக்குது, மக்கள் ஆட்சி நாட்டில் இருக்கோம், நம்ம மக்களை நம்மளே பசியினால் கொண்டு விடக்கூடாது, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பசுமை புரட்சி, க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த க்ரீன் ரெவல்யூஷன்றது என்னென்னா, குறைந்த நீர் இருந்தால் போதும். சரிங்களா, மழை பெய்யலைன்னா வறட்சி தான் நமக்கு. அப்போ நம்ம நாட்டு பயிர்கள் எல்லாத்துக்கும் மழை தேவை, குறிப்பாக நெல்லுக்கெல்லாம் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த க்ரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி வந்து அவங்க உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விதைகள் தண்ணி கொஞ்சமாக இருந்தாலும் போதும், அது பாட்டுக்க வளர்ந்துடும். ரொம்ப வறட்சியான வானிலை இருந்தாலும் பரவாயில்ல, அது வளர்ந்துடும். ஆனால் இதுக்கு எல்லாமே என்ன தேவைப்படும் அப்படின்னா, இயற்கையான உரங்களை போட்டால் வேலைக்கு ஆகாது, செயற்கையான உரங்களைத்தான் இதுக்கு நம்ம போடணும். கிளியராக இருக்கா? நமக்கு இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், செயற்கை உரங்கள் பற்றின புரிதல் அப்போ இல்லை. இப்போதைக்கு மக்கள் பசியில் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது மக்களுக்கு இந்த பசியினால் மக்கள் இன்னும் இறந்துடக்கூடாதுன்னா இப்போதைக்கு நமக்கு தேவை சாப்பாடு, பரவாயில்லன்னு அறிமுகப்படுத்துகிறோம். அப்படி கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம அறிமுகப்படுத்தி ஒரு 20 ஆண்டுகள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, விவசாயத்தில் தன்னிறைவு பெற்ற நாடாக நம்ம வளர்ந்தாச்சு. 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது நம்ம மண்ணில் போட்ட கெமிக்கல் ஃபர்டிலைசர் எல்லாமே விஷம் அப்படின்னு. அப்போது சாப்பாடே கிடைக்கலன்னு இருந்த நமக்கு சாப்பாடு கிடைத்தது. ஆனால் கிடைத்த சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, செயற்கை உரங்கள் போட்டதுனால எல்லாம் முழுமைக்குமாக அந்த மண் ஃபுல்லாகவே செயற்கை உரங்களால் ஆயிடுச்சு. அப்போ நிறையா டிசீசஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, புது புது நோய்கள் வர ஆரம்பிக்குது. இந்த நோய்களுக்கெல்லாம் என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம உணவுன்னு சாப்பிட்டோம் இல்லையா, அதுதான் காரணமாக வந்திருக்குது. அப்போ இதனால் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ திரும்ப, ஏன்னா அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் வேறு வழி கிடையாது, கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டு தான் எல்லோரும் பசி ஆற்றுற மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் பயன்படுத்தி மண் எல்லாமே ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் இறந்துருச்சு. அப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசராக கெமிக்கலாக இருக்குது. அப்போ இதை மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது. அப்போ இந்த திட்டத்தின் அடிப்படையில் நாம் இயற்கையான உரங்களை மட்டும் நம்ம பயன்படுத்தணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இயற்கை உரங்களை பயன்படுத்தினா நமக்கு விளைச்சல் அவ்வளோ வராது, ஆனால் மண் பாதுகாக்கப்படும். சரிங்களா, அப்போ அதனால் குறிப்பிட்ட நிலங்களை மட்டுமாவது நீங்கள் வச்சு இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க, இயற்கை விவசாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது ரொம்பவே பரவுதலாக ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமாகவும் இருக்குது இல்லைங்களா. இது சாதாரண தக்காளி கிலோ 10 ரூபா, இது ஆர்கானிக் தக்காளி கிலோ 100 ரூபா அப்படின்னா, ஆர்கானிக் தக்காளி 100 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம தயங்குவது கிடையாது. சரிங்களா. ஸோ இப்போ தமிழ்நாடு அரசு இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இயற்கையான வேளாண் முறை அதை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு இந்த திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஊட்டம் தரும் காய்கறி தோட்ட திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் 2021 அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இதில் என்ன சார் இருக்குது, அப்போது மானிய விலையில் இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் ஊட்டச்சத்து மருந்துகள் எல்லாத்தையும், மருந்துகள்லாம் அந்த செடி கொடிக்கு தேவைப்படுற மாதிரி மானிய விலையில் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் ஊட்டம் தரும் காய்கறி தோட்ட திட்டம். சரிங்களா. ஸோ இப்போ இதெல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று தான். அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளின் நலம் சார்ந்து அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம்.
மாற்றுத்திறனாளிகள் நலம் சார்ந்து முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் மீண்டும் வீடு திரும்புதல் திட்டம், ஹோம் அகெயின் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்த இந்த திட்டம் எதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள க்யூர் பண்ணி அவங்களுடைய உணர்ச்சி, சமூகம் மற்றும் அறிவுசார் திறன்கள் எல்லாத்தையும் வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நல்லா புரிஞ்சுக்கணும், எப்படியா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா நம்ம கை கால்கள் இல்லை உடலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உறுப்புகளால் பாதிக்கப்பட்டவர்களை தான் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஸ்கீமை போட்டோம்னா எப்படி இருக்கும்? இந்தியா முழுமைக்கும் மனநலம் பாதித்தவங்களுக்கு ஒரு ஹோம் ஒன்று வச்சுருப்போம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருப்போம், அவங்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் தருவோம் அப்படின்னு தான் இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலங்களையும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹோம் அகெயின் மீண்டும் வீடு திரும்புதல் அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போய் கவுன்சிலிங் கொடுத்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணால் அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களையும் மற்ற நபர்கள் மாதிரி அவங்களுக்கும் இந்த சமூகத்தினுடைய நோக்கங்கள், சமூக உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து அவங்களுடைய அறிவுசார் தேவைகளையும் பூர்த்தி செய்து அவங்களுக்கு பிடித்தமான ஒரு தொழிலை செய்வதற்கு இந்த திட்டம் வழிவகுக்கிறது. சரிங்களா? இந்தியாவிலேயே முதன்மையாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துனது தமிழ்நாட்டில் தான். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் ரைட்ஸ் ப்ராஜெக்ட், உரிமைகள் திட்டம் அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருக்கோம். 2022ஆம் ஆண்டு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய உரிமைகளை பாதுகாப்புறது, அவங்களுக்கு தடையற்ற சூழலை உருவாக்கி கொடுக்கிறது, அவங்களுடைய சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் இருக்குது இல்லையா, அதுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கிறது. இது எல்லாத்துக்கும் தான் உரிமைகள் திட்டம் அப்படின்றதை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், மாற்றுத்திறனாளிகளினுடைய உரிமை, அவனும் மனுஷன் தானே, நமக்கு இருக்க மாதிரி உணர்வுகள் அவனுக்கும் இருக்கும் தானே. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து, சமூக அந்தஸ்தை அவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? சமூகத்தில் அவங்களுக்கும் ஒரு அந்தஸ்தை எப்படி கொடுக்க முடியும்? அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருந்து அவங்க திறனை அவங்க மேம்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவங்களாலையும் திறன்களை வளர்த்து நமக்கு ஈக்குவலாக அவங்களால இருக்க முடியும். வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு திருக்குறளில் சொல்கிறார். சரிங்களா? எஸ், எப்படி வள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னா, பொறியின்மை யாருக்கும் பழி என்று, அறிவறிந்து ஆழ்மினை இன்மை பழி அப்படின்னு சொல்கிறார். என்ன அது? புரியுற மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரி இருக்குல்ல. எஸ், பொறியின்மை யாருக்கும் பழி என்று, அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. அப்போது உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது நம்ம உடல் உறுப்புகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது பழியே கிடையாது. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? கடவுள் படைக்கிறப்பையே இப்படி பதைச்சான், அவ்வளோதான். பிறக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஊனத்தோடு பிறந்துட்டோம், அவ்வளவுதான். அது யாருக்கும் பழி கிடையாது. ஆனால் அறிவறிந்து என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமோ, என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, அப்படி கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அதுதான் உனக்கு பழி அப்படின்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அந்த திருக்குறளுடைய மையத்தை விளக்குற மாதிரி தான் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த உரிமைகள் திட்டம் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளுக்கான ஒரு திட்டமாக இருக்குது. இது நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்குறப்ப எப்படி கேட்கலாம் அப்படின்னா, உரிமைகள் திட்டம் யாரோடு தொடர்புடையவை அப்படின்னு கேட்கலாம். ஆப்ஷன் ஏ மனித உரிமைகள், ஆப்ஷன் பி பெண்கள், ஆப்ஷன் சி மாற்றுத்திறனாளிகள், ஆப்ஷன் டி குழந்தைகள் அப்படின்னு கொடுத்து கூட கேட்கலாம். சரிங்களா? சிம்பிளாக கூட கேட்கலாம். ஏன்னா சமீபத்திய நாட்களில் கேள்விகள் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஸ்கீமை பற்றி மாங்க படிச்சிருப்போம். ஸ்கீம் எந்த வருஷம் ஆரம்பிச்சது, அந்த நோக்கம் என்ன அப்படிலாம் படிச்சிருப்போம். அவங்க சிம்பிளாக அந்த ஸ்கீமுடைய பெனிஃபிஷரி யார், அப்போ யாருக்காக இந்த திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்தது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விழுதுகள், ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். விழுதுகள் திட்டம். இந்த திட்டம் நவம்பர் 25ஆம் தேதி 2024 உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவம் இல்லை நோக்கம் என்னது? மாற்றுத்திறனாளிகளுக்கு சுகாதாரம் தொடர்பான மறுவாழ்வு சேவைகளை வழங்குது. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீஹாபிலேஷன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரீஹாபிலேஷன் சர்வீசஸ் எங்கே? ஹெல்த் ரிலேட்டடாக. ஒரு நார்மல் ஹியூமனுக்கு தான் ரீஹாபிலேஷன் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு போதைப் பொருளையோ ஏதோ ஒரு விஷயத்தில் அடிமையாகி இருப்பான். அதுலேருந்து அவனை மீட்டு வெளியே கொண்டு வரது தான் ரீஹாபிலேஷன் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனால் இந்த விழுதுகள் திட்டம் என்ன பண்ணுதுன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ரீஹாபிலேஷன் சென்டராக
செயல்படுது? மறுவாழ்வு மையமாக? புரியலையே அப்படின்னா, ஒருவேளை காலில் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி இருக்காங்க அப்படின்னா, இந்த விழுதுகள் திட்டத்தின் மூலம் அவங்களுக்கு செயற்கையான கால்களை பொருத்தி அவங்க வாழ்க்கையில் ஒரு மறுவாழ்வை கொடுக்குது. இப்போ புரிஞ்சிருச்சா? அப்போ காலில் பிரச்சனை, ஸ்டிக் வச்சு தான் 2 ஸ்டிக் வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விழுதுகள் திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு செயற்கையாக கால் பொருத்த முடியும்னு தெரிஞ்சதுன்னா, செயற்கை காலை பொருத்தி ஸ்டிக்கே இல்லாமல் கால்களே அவங்க நடக்க வைக்க முடியும். அதான மறுவாழ்வு. அப்போ வீல் சேரில் போயிட்டு இருந்தவங்க இனிமேல் நடந்து, வீல் சேரில் போனவங்க அவங்க இனிமேல் பைக்லேயே கூட போகலாம். ஏன்னா செயற்கை கால்களை பொருத்திடுறாங்க. ஸோ கிளியராக்கிறோமா? அப்போ விழுதுகள் திட்டம் எதோடு தொடர்புடையது அப்படின்னா, இதுவும் மாற்றுத்திறனாளிகளோடு தொடர்புடையது. இந்த திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக, சுகாதாரம், அவங்க உடல் ரிலேட்டடாக மறுவாழ்வை அரசாங்கம் கொடுக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தமிழ் வளர்ச்சி திட்டங்கள். அப்போ தமிழ் வளர்ச்சிக்கு அரசாங்கம் என்னென்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, TVA அப்படின்னு சொல்கிறோம். 2001ஆம் ஆண்டு இந்த TVA அப்படின்றது உருவாக்கப்படுது. தமிழ் இணைய கல்விக் கழகம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 ஸ்டேஜாக கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் கற்றுக் கொடுக்குற மாதிரி கோர்சஸை அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த உலகத்திலேயே, உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு மொழியை படித்து அந்த மொழியில் லிட்ரேச்சர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு மொழி மட்டும்தான் இருந்தது, ஆங்கிலம். அப்போ உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷ் படித்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்ற பட்டத்தை வாங்க முடியும். அப்படி இருந்ததுக்கு இப்போ மாற்றாக 2வது ஒரு மொழியும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அது இப்போ இல்லை, 2001லேயே. என்ன சார் அது? தமிழ் மொழி தான். அப்போ உலகின் எந்த திசையில் இருந்தாலும் சரி, தமிழ் நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டால் நீங்கள் அங்கேருந்தே தமிழ் விர்ச்சுவல் அகாடமி மூலமாக நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணி தமிழ் லிட்ரேச்சர் ஆகலாம். இதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம், தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. சரி சார், இப்போது தமிழ் விர்ச்சுவல் அகாடமி ஒன்லி எஜுகேஷன் மட்டும் தான், சொல்லிக் கொடுக்க மட்டும் தான் செய்கிறாங்களா? இல்லை. அப்போ உலகம் முழுமைக்கும் இருந்து எல்லாமே அக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுனால இங்கே தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி மற்றும் டிஜிட்டல் கல்ச்சுரல் ரெபாசிட்டரின்னு 2 விஷயங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இது என்ன சார்? அப்போ இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஹார்ட் காப்பியில் இருக்கக்கூடிய புத்தகங்களை சாஃப்ட் காப்பியாக டிஜிட்டலாக ஸ்கேன் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு ஹாண்டா இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை ஸ்கேன் பண்ணி அங்கே டிஜிட்டல் காப்பியாக வச்சிட்றாங்க. ஐயா, இதனால என்னங்கய்யா யூஸு? எங்கேயோ மொரீஷியஸ்லையோ கனடாலேயோ ஃப்ரான்ஸ்லையோ இருக்கிறவங்க தமிழ் ஓலைச்சுவடிகளை படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க தமிழுக்கு ரிசர்ச் பண்ணுறாங்க. அவங்களால அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து ரிசர்ச் பண்ண முடியலை. தமிழ் நூல்களை படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களால முடியலை. அவங்க அங்கே இருந்து கொண்டே இந்த ஸ்கேன்டு காப்பியை அக்சஸ் பண்ண முடியும். இதனால் தமிழ் வளர்ச்சி அப்படின்றதும் தமிழ் மொழி சார்ந்த ஆராய்ச்சி அப்படின்றதும் உலகளாவிய எல்லா இடங்களுக்கும் பரவும். அதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். சரி, வேறு என்னென்ன சார் அப்ஜெக்டிவ் இருக்குது? இவங்க ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம எழுத்தாணி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ நம்ம மொபைலில் இங்கிலீஷில் தான் டைப் பண்ண மாதிரி இருக்கும். தமிழ் டைப்பிங் அப்படின்றது இல்லாமல் இருந்தது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இவங்க தான் ஒரு சாஃப்ட்வேரையும் க்ரியேட் பண்ணி தமிழ் மொழியில் தமிழில் டைப் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணதும் இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு இவங்க தான். ஸோ இப்போ இது எல்லாமே தமிழ்நாடு அரசின் சார்ந்து அவங்க ஒவ்வொரு செக்டாரில் இருக்கவங்களுக்கும் கொண்டு வந்த திட்டங்கள். இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி 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 பெஸ்ட்.